நம்ம இப்போ நம்ம பீர்க்கங்காய் கூட்டு பண்ண போகிறோம். பாசிப்பயிறு ஒரு கப் எடுத்துக்கோங்க. அதிலே கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றிக்கோங்க. அதிலே கொஞ்ச நேரம் அப்படியே அதுவே ஊறிக்கிட்டு இருக்கட்டும். அடுத்தது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். மேகி மாதிரி 2 மினிட்ஸ்லேயே பண்ணிடலாம். நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணுற நேரம் மட்டும்தான் நம்மளுக்கு. குக்கர்லேயே ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். தேவையான அளவுக்கு இதிலே உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கூட்டு ரொம்ப ரொம்ப ஈஸி. கூட்டு கொஞ்சம் கஷ்டம்னு நினைப்பாங்க எல்லோரும். அது 2-3 ப்ராசஸாக பண்ணுறப்ப நம்மளுக்கு கஷ்டமாக தெரியும். பருப்பை வேக வச்சுட்டு காய்கறிகள்லாம் நிறையா தனியாக வதக்கிட்டு அப்புறம் சமைக்கிறப்ப ரொம்ப லேட் ஆகும். தாளிப்பு தனியாக போடுவாங்க. இப்போ நம்ம ஆல் இன் ஒன்னாக நம்ம பண்ண போகிறோம். ஒரே டைமில் எல்லாத்தையும் கூட்டி விட போகிறோம். பாசிப்பருப்பை போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்குறோம். மஞ்சத்தூள், உப்பு. இந்த சைடு பார்த்திங்கன்னா பீர்க்கங்காயை தனித்தனியாக இதை மாதிரி இந்த தோலெல்லாம் தனியாக சீவி எடுத்துட்டு தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு வெங்காயம், பீர்க்கங்காய், தக்காளி போட்டு வச்சுருக்குறோம். இதிலே ஒரு 4-5 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் இருக்கு இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. சாம்பார் பவுடரும் போடணும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் தண்ணியாக வச்சோம்னா சாம்பார் மாதிரி சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் ரொம்ப கட்டியாக செஞ்சனாலும் கூட்டு மாதிரி சாதம், சாம்பார், ரசம் எல்லாத்துக்கும் நல்ல சைடிஷ்ஷாக தொட்டுக்கலாம். ஹோட்டல்ஸ்லாம் இப்படி தான் ரொம்ப ஈஸியாக செய்வாங்க. இதெல்லாம் எதையுமே வதக்க வேண்டிய வேலை இல்லை. எல்லாத்தையும் ஒன்றா ஊற்றி கூட்டி விட்டுற வேண்டியது தான். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா கட் பண்ணி போட்டுட்டோன்னா நம்மளுக்கு கூட்டு ரெடி ஆகிடும். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிக்கலாம். இப்போ பூண்டை ஒரு கட்டி பூண்டை லைட்டாக நச்சுட்டு உரித்து எடுத்து போட்டுக்கலாம். இதை கூட்டி வைக்கிறதுனால தான் கூட்டுன்னு சொல்லுவோம். இப்போ எப்படின்னு பார்க்கலாம். அடுத்தது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதில் இந்த பீர்க்கங்காயில் இல்லாத சத்துக்களே கிடையாது. மல்டிவிட்டமின் இது. ரொம்ப ஃபீவராக இருக்கிறவங்களுக்குலாம் இதை செஞ்சு கொடுத்தா ரொம்ப ரிசல்ட் கிடைக்கும். நல்லா நீங்களே கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். பீர்க்கங்காயில் அவ்வளோ விட்டமின்ஸ் இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். எப்படி கூட்டி வச்சிடலான்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் இதை ஃபுல்லாக ஃப்ரை பண்ணி அப்புறமா கூட்டிலலாம் சேர்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் இருக்கிற விட்டமின்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஸ்பாயில் ஆகிடும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஆக்சுவலி ஃபாரின்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா ஆஃப் குக் தான் வெஜிடபிள்ஸ்லாம் பண்ணியே சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இது டைரெக்டாகவே ஆட் பண்ணிக்கலாம். இது பச்சையாக போட்டு சமைக்கிறது, பச்சை கூட்டு. ஓகேங்களா, இப்படி தான் சமைப்பாங்க ஹோட்டல்ஸ்லலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இன்றைய டிஷ் நம்மளுக்கு முருங்கைக்கீரை பொரியல், பீர்க்கங்காய் கூட்டு பண்ணியிருக்கிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இதுவுமே ரொம்ப ஈஸி தான். எல்லாமே நம்ம குக்கரில் செஞ்சோம்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நம்மளுக்கு எண்ணெய் போட்டு கடுகு போட்டு ஜஸ்ட்டு வெங்காயமும் 4 பூண்டை மட்டும் போட்டு வதக்கிட்டு அப்படியே கீரையை போட்டு தண்ணி ஊற்ற வேண்டியது தான். அந்த பொரியலும் ரெடி நம்மளுக்கு. இந்த கீரையில் நம்ம ஒரு 4 பூண்டை தட்டி போட்டு மஞ்சத்தூள்லாம் போட்டிருக்கோம். வெங்காயம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அள்ளி அள்ளி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸி. சுட சுட ஆவி பறக்க டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு பொரியல். சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். சரி, இப்போ நம்ம பீர்க்கங்காய் பொரியல் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். குக்கர் வச்சுருக்கேன். எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வானலில் தாளிச்சிட்டு அப்புறமா இது சமைக்கணும்னு அவசியம் இல்லை. டைரெக்டாக குக்கர்லேயே 1 பாட்லேயே நம்ம எல்லாமே சமைச்சு முடிச்சிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி இது. இப்போ கடுகு மட்டும்தான் போட போகிறோம். இப்போ எல்லாத்தையும் நம்ம ஆல்ரெடி கூட்டி வச்சுருக்கிறத எடுத்து அப்படியே ஊற்ற போகிறோம். கூட்டு ரெடி நம்மளுக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக. சாப்பிடாதவங்க கூட இதை சாப்பிடுவாங்க. தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கெலாம் கூட நல்லாயிருக்கும். நைட் டைமுக்கு இது நிறைய மீந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நைட்டில் அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா வெஜிடபிளும் ஆட் பண்ணணும் நம்ம சாப்பிட்றதுல. ஸோ
ஸோ மோஸ்ட்லி வந்து பீர்க்கங்காய் வந்து ரொம்ப வேலை இருக்கும்ன்ட்டு நிறைய செய்ய மாட்டாங்க. இதை மாதிரி இந்த மெத்தடில் ஈஸி மெத்தடில் செஞ்சு பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக நீங்களும் செய்வீங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கூட்டு இருக்கு இல்லையா, நம்ம கூட்டி வச்சதை பருப்போடு சேர்த்து இதில் கொட்டிடுங்க. அவ்வளோதான், கூட்டு வந்து நம்மளுக்கு ரெடி. விசில் போட்டோம்னா அவ்வளோதான். கொஞ்சமாக வந்து பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு டைஜஷன் ஆகும், ருசி கொடுக்கும் உங்களுக்கு. இந்த சாம்பார் பொடி இருக்கு இல்லையா, சாம்பார் பொடி, மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய் பொடி, அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. சூப்பராக இருக்கும், சாம்பார் மாதிரி சாப்பாட்டில் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு. அவ்வளோதான், நம்மளோட பீர்க்கங்காய் கூட்டும் ரெடி. விசில் விட்டு எடுத்தோம்னா ரெடி ஆகிடும். அவ்வளோதான். லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.